இப்ப இந்த சம் பார்க்கலாம். இது வந்து கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான சம்மு தான் இது. இந்த வீக் டெஸ்ட்ல வந்து நமக்கு கூட்டு வட்டி தான் வந்து டாபிக் இருக்கு. ஸோ, கண்டிப்பா இந்த இது பார்த்துக்கோங்க. பேசிக்ஸ் தான் இந்த வாட்டி நான் கேட்பேன். நெக்ஸ்ட் வீக்ல வந்து நான் வந்து இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள இருக்க இன்டெப்த்தான சம்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பேசிக்கான சம்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் வந்து ஆல்ரெடி குடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலாஸ் பார்க்காதவங்க அந்த ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி வீதம் கூடுதல் ரூபாய் 6050 மாறுகிறது எனில் அசலை காண்க. இதான் வந்து கொஸ்டினு. இப்ப நம்மளுக்கு வந்து என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, ஆண்டுக்கு ஒரு முறை அந்த மாரி படிக்கும்போதே தெரியுது இல்லைங்களா? 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 10% அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ, 1 ஆண்டு. அப்ப ஆண்டுக்கு ஒரு முறை தான் நம்மளுக்கு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ, ஆண்டுக்கு ஒரு முறைனா நம்ம என்ன ஃபார்முலா? A P × 1 + R/100 ஹோல் பவர் n இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுதான் காமனான ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்முலா எதுக்கு அப்டின்னா, இந்த கூட்டு வட்டிக்கு. ஓகே. நமக்கு P வந்து என்ன கேட்டிருக்காங்க. ஓகேவா? எனில் அசலை காண்க அப்படின்னு கேட்டுட்டாங்க. அப்ப P கொஸ்டின் மார்க்கு, N வந்து 2 வருஷம், 2 ஆண்டுகள், R வந்து 10%, A வந்து 6050ன்னு குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். வேற எதுவுமே கிடையாது. A வந்து 6050 P × 1 + 10/100 ஹோல் பவர் 2 அத வந்து நம்ம சுருக்குறோம். 100 1 + 10/100 அது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா? அப்போ 1 இருக்கு இல்லையா? அப்போ 100 + 10 எவ்வளோ? 110 கீழ இருக்க 100 அப்படியே போட போறோம். அது வந்து ஸ்கொயர். மேல அந்த ஃபார்முலால இருக்க ஸ்கொயரு. அப்புறம் P அத வந்து அடிச்சு குடுத்தோம்னா 11/10 வரும். அது 2 டைம் எழுதிக்கிட்டோம். P இந்த சைடு வந்துச்சுன்னா, இந்த பக்கம் இருக்க 11/10 10/11 ஆயிடும். அது 2 டைம்ஸ் நம்ம எழுதிக்க போறோம். அத அடிச்சு குடுக்கும்போது நமக்கு வந்து 50 × 10 × 10 வந்து வரும். அத நம்ம மல்டிபிள் பண்ணா P = 5000 அசல் வந்து நம்மளுக்கு கிடைச்சுச்சு. இந்த அசல் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. செஞ்சுக்கோங்க. ஓகே. தேங்க் யூ.